இன்னைக்கு வந்து மருத்துவத்துல பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையின்மை, அந்த பிசிஓடி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்து நெறையா சொல்றாங்க. நீர்க்கட்டி. ம். இது வந்து இப்ப உள்ள பெரும்பாலானது, அதாவது 100ல வந்து ஒரு 80% பேருக்கு வந்து அந்த நீர்க்கட்டி பிரச்சனைய வந்து சந்திக்கிறாங்க. ம். இத வந்து எளிய முறையில ம். வீட்லயே நம்ம வந்து சரி செஞ்சுக்கிற மாரி ஏதாவது மருத்துவம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. தமிழ்ல மட்டும் நோய சொன்னாலே, நோய் எதனால வந்தது? எப்படி வந்தது? அத எப்படி சரி பண்ணலான்னு விடையே வந்துரும். தமிழ்ல மட்டும் தான் அது புரியும். பிசிஓடின்னா ஒண்ணும் புரியாது. நீர் கட்டினா பாருங்களேன், நீர் வந்து கட்டிக்கிட்டுன்னு அர்த்தம். ஜலதோஷம் நீர் கொல்லுதும்பாங்க. 1 லிட்டர் தண்ணிய குடிப்போம். நீர உள்ள தான் ஊத்திப்போம் வயித்துல. நீர் கொல்லுதுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு தும்மல் பட்டா நீர் கொல்லுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு மூக்கால தண்ணி வடியும், கண்ணால தண்ணி வடியும். அதுதான். தமிழ்ல சொல்லும்போதே புரியும். நீர் கட்டினா நீர் வந்து கட்டிக்குது. நீரை எப்படிங்க கட்டுற நீரை அப்புறப்படுத்துறது? யார் நீரை அப்புறப்படுத்த முடியும்? நெருப்பு தான் அப்புறப்படுத்த முடியும். சூடு தான் அப்புறப்படுத்த முடியும். அப்ப என்ன தூக்கி நெருப்புல போடுறதா அவங்கள? நீர் கட்டி வந்தவங்கள? உடம்புல இருந்து வெப்பத்தை வெளியேற்றினா வெளியேறும்போது வெப்பம் என்ன செய்யும்? நீரை ஆவியாக்கிரும். இவ்வளோ மழை பெய்யுது கோடையில, மழை காலத்துல பெய்யுது. கோடை காலத்துல அவ்வளவு தண்ணியும் ஆவியாடுதுங்க. தண்ணியை யார் தூக்கிட்டு போறா? வெப்பம் தூக்கிட்டு போயிடுது. மேகமா மாறி திருப்பி மழையா வருது. அப்ப நீர் வந்து நம்மளால ஒரு 10 குடம் தண்ணியை தூக்க முடியாது. 10 குடம் தண்ணியை ரோட்ல ஊத்துங்களாம். 10 நிமிஷத்துல காஞ்சிரும். யார் தூக்கிட்டு போனாங்க? வெப்பம் தூக்கிட்டு போச்சு. தமிழ்ல நிறைய விஷயம் நம்ம வந்து சரியா புரிஞ்சிக்காமலும் இருக்கோம். உலகத்திலேயே எல்லாரும் வருத்தப்பட்டு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த மொழியை படிக்காம இருந்துட்டேனேன்னு சொல்லணும்னு ஒரு மொழி இருந்ததுன்னா தமிழ் மொழி தான். 1ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தாங்க. கூழானாலும் குளித்து குடி. கூழா இருந்தா கூட குளிச்சுட்டு குடின்னு சொன்னோம். இன்னைக்கு குளிக்காம தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். செரிக்காமல போயிட்டு. அப்புறம் குளிச்சுட்டு மட்டுமே சாப்பிடணும்னு ஏங்க சொன்னாங்க? ஒரு குடும்பத்துல ஒருத்தன் தினசரி குளிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனும் சாப்பிடணும். குளிக்காமலே பாக்கி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லது எப்போ விரும்புகிறோமோ அப்போ குளிச்சுக்கணும் இவங்க. இதோட நன்மை தீமைகள் எப்போ தெரியும்? குளிச்சுட்டு குடிக்கிறதுனால இருக்கிற நன்மை எப்போ தெரியும்? ரொம்ப காலம் அனுபவிச்ச பிறகு தெரியும். அப்பதான் தெரியும். எல்லாருக்கும் நோய் வந்தா சீக்கிரம் தெரியாது. இவனுக்கு நோய் வந்தா உடனே போயிரும். அல்லது நோய் வரவே வராது. குளிச்சுட்டு சாப்பிட்டா கூழ் கூட மருந்தாகும். எவ்வளவுதான் இது வந்து ஆரோக்கியமா இருந்தாலும் இந்த செடி நீருங்கிற ஒண்ணு, மழைங்கிற ஒண்ணு பெய்யலன்னா இதுக்கு ஆரோக்கியமே வராது. சூரியன் வந்து ஒரு தானியம் வந்து பூச்சி பிடிக்காம இருக்கணும்னா வெயில்ல காய வைப்போம் வீட்டுல. பூஞ்சால தொற்று வராம இருக்கிறதுக்கு வெயில்ல காய வைப்போம். நம்ம எங்க கொண்டு போய் காய வைக்கிறது உடம்ப? காலையில விடியற் காலை குளியல். காலை குளியல் மாதம் தாங்கும். 1 மாசத்துக்கு தாங்கும். விடியற் காலையில குளிச்சிட்டோம்னா எல்லா நோயும் சரியாகும். 5 மணிக்குள்ள குளிக்கிறது 500 மருத்துவர்கள் செய்ய முடியாத மருத்துவத்தை செஞ்சு உடம்ப காப்பாற்றும். சரியா? அதனால காலையில குளிக்க பழகிட்டோம்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றணும்னா கூட காலையிலையும் மாலையிலையும் தான் தண்ணி ஊற்றணும்பாங்க. ஏன்? அப்பதான் அது செழிப்பா வளரும். ஒரு மழை பெஞ்சதுன்னா துளிர்க்காத பொருளே கிடையாது. மழை பெய்யவே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? செடி செத்து போட்டுன்னு இருப்போமா? தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி உடலை ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில முதல் நாள் இரவு ஏற்பட்ட தேய்மானம் இதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கும், மறுநாள் சூரியன்கிட்ட இருந்து எல்லா விதமான சத்துக்களையும் வாங்குறதுக்காகவும் குளியல் வந்து முக்கியமானது. செடிக்கு தண்ணி ஊத்துனா எப்படி குளிர்ச்சி ஏறி சூரியன்கிட்ட இருந்து எல்லா சத்துக்களையும் எடுக்குதோ, அது மாதிரி விடியற் காலை குளியல் வந்து உடம்புல சூரியனுடைய சத்துக்களையே உள்வாங்கும். சூரியன் உண்மையில சத்து. இரவு வந்து எல்லாரும் படுத்துருவோம். பொழுது விடிஞ்சாதான் சூரியன் வந்ததுதான் உலகத்துல தமிழ்நாட்டுல எல்லாரும் இருப்பாங்க. இரவுல ஒரு கேமரா வச்சு எடுத்து பாருங்களேன். பாதி சாமத்துல தமிழ்நாட்டுல கிடக்கிற எல்லா உடம்பும் கீழே கிடக்கும். எல்லா பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எவனா இருந்தாலும் சாராயம் குடிக்காமலே 12 மணிக்கு மேல ஆட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா சூரியனை சார்ந்துதான் நம்ம வாடுறோம். நம்ம உணவு சூரியனை சார்ந்துதான் உருவாக்கப்படுது. பொழுது விடிஞ்சாதான் நம்மளுக்கு ஏந்திரிக்க முடியுது, உடம்பே தூக்கிட்டு நடக்க முடியுது. இரவு நேராக நேராக நம்ம சோர்ந்துடுறோம். அப்ப சூரியன் வரும் பொழுது உடலை தயார்படுத்துறதுக்காக தான் விடியற் காலை குளியல். காலை குளியல் பல நோய்களை தீர்க்குங்க. நீர் கட்டி ஒரு சாதாரண விஷயம். காலையில எழுந்து குளிச்சோம்னா உடம்புல இருக்கிற சூடு வெளியேறும் போது அது தானா போயிடும். ஒரு சூடான பொருளை தூக்கி தண்ணியில போடுங்களேன், சூடு சீக்கிரம் போயிடும். சும்மா காத்துல வச்சீங்கன்னா மெதுவாக தான் சூடு போகும். அல்லது சூடான பொருள் மேல தண்ணியை ஊத்துனீங்கன்னா சீக்கிரம் சூடு போயிடும். சூடான பொருளை தூக்கி தண்ணியில போட்டாலும் சூடு சீக்கிரமா போயிடும். நீங்க சொன்னீங்க விடியற் காலை குளியல்னு. ஆனா அத வந்து இன்றைய தலைமுறையினால விடியற் காலையில எந்திரிக்கவே மாட்றாங்க. ஆமா. அது தவிர வேற ஏதாவது வழி இருக்குங்களாயா? இல்ல. 2 ஊருக்கு இடையில
குறுகலான தூரம்னு ஒன்று சொல்லுவோம். ரொம்ப குறைச்சலான தூரத்துல சீக்கிரம் போய் சேர்றதுக்கான வழி. சரியா? அதுதான் வந்து எளிமையானதாகவும் இருக்கும், பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும் அந்த வழி. அது இதுதான். இதை விட என்னால முடியாதுன்னு சொன்னா குளிச்சு பார்த்தா தான் அதோட சுகம் தெரியும். முதல்ல சைக்கிள் கத்துக்க எவ்வளவு தடுமாறுறீங்க. ஆனா போடும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரியா? மோட்டார் சைக்கிள்ல எவ்வளவு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்ல போறோம். கீழே விழுந்தா என்ன ஆகும்னு தெரிஞ்சாலும் கூட அதை கத்துக்கிட்டு எவ்வளவு பாதுகாப்பா போறோம். ஆனா இதை வந்து கண்டிப்பா நீங்க பழகிதான் ஆகணும். ஏன்னா சூரியனுக்கு கீழே நம்ம வாழுறோம். சூரியனோட வெப்பம் நீங்க விரும்பினாலும் விரும்பலன்னாலும் தாக்குது. முதல் நாள் அடிச்ச வெப்பத்தோட அந்த பாதிப்பு எல்லாத்தையும் கழட்டணும்னாலே விடியற் காலையில அந்த சூட்டை எல்லாம் நீங்க வெளியில எடுத்தாதான் முடியும். நிறைய நம்ம இயல்பான உடம்பு வெப்பம் இருக்கும்போதே வெட்ட சூடு, மூளை சூடு, மூளை காய்ச்சல், ப்ரெஷரு இப்படின்னு நிறைய வெப்பம் உள்ளுறுப்புல தேங்கிரும். இந்த வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கே விடியற் காலை குளியல் தான் சரி. சூரியன் வந்துட்டாலே திருப்பி சூரியனுடைய வெப்பம் மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சிடும். முதல் நாள் பூராவும் வெயில்ல தான் இருந்தது உடம்பு, மறுநாளும் வெயிலுக்கு தான் போகுது உடம்பு. அதனால முதல் நாள் இருந்த இழப்பை நம்ம சரி கட்டினாதான் மறுநாள் வர்றதையாவது தாங்க முடியும். தாக்கு பிடிக்கும் திறனை அதிகரிக்கிறதும் நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குறதும் விடியற் காலை குளியல். அதை வந்து நீங்க இதை விட நான் முதல்ல சொன்னேன், 500 மருத்துவர்கள் செஞ்சு கொடுக்க முடியாத மருத்துவத்தையும் நன்மையையும் 5 மணிக்குள்ள குளிச்சிங்கன்னா அது செய்யும். காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு மேலே வரணும். நீங்க இதை வந்து வேற ஏதாவது ஒரு வழியில பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நல்ல பெரிய மிக உயர்ந்த மருத்துவமனையில போய் உங்களுக்கு நோய் வந்தா சரி பண்ணிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு சம்மதம் இருந்தா பண்ணிக்குவாங்க. அது எளிமையா தெரிஞ்சாலும் பண்ணிக்குவாங்க. 5 மணிக்குள்ள குளிக்கிறது வந்து உலகமகா கஷ்டம்னு சொன்னீங்கன்னா அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க வேண்டாம். சரியா? வேற எது எளிமையானதோ அதையே நீங்க அனுபவிக்கலாம். நன்றி.